ஒரு கிராமத்தின் ஒரு பகுதியில் ஒரு செழிப்பான காடு இருந்தது. அதன் அரசன் சிம்மராஜா. அந்தக் காட்டில் கரடி, புறாக்கள், வலிமையான காளை மாடுகள் மற்றும் எண்ணற்ற விலங்குகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. காட்டின் பசுமையே அவற்றின் உயிர் மூச்சாக இருந்தது. அந்தக் காட்டுக்குள் ஒரு நாள் துரைராஜ் என்ற பேராசை கொண்ட மரவெட்டி வந்தான். காட்டில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒரு பெரிய கூடாரம் அமைத்தான். தினமும் மரங்களை வெட்டி மாட்டு வண்டியில் ஏற்றி நகரத்துக்குக் கொண்டு சென்று விற்று விரைவிலேயே மலை போல பணம் சேர்க்க வேண்டும். துரைராஜ் தினமும் விடியற்காலையில் எழுந்து மரத்தை வெட்டப் புறப்படுவான். வெட்டிய மரங்களை மாட்டு வண்டியில் ஏற்றி மாலையில் நகரத்துக்குக் கொண்டு சென்று விற்று இரவில் பணத்துடன் வந்து கூடாரத்தில் படுத்து உறங்குவான். நாட்கள் நகர நகர காட்டின் ஒரு பகுதி பாழடைந்து மரங்கள் இன்றிப் போனது. எங்கு பார்த்தாலும் வெட்டப்பட்ட மரங்களின் அடிமரங்கள் மட்டுமே மிஞ்சியிருந்தன. ஒரு நாள் காளை மாடு வழக்கம்போல் இலைகளை மேயச் சென்றபோது அதுவரை அடர்ந்திருந்த மரம் ஒன்று வெட்டப்பட்டு மொட்டையாக கிடப்பதைக் கண்டது. மறுநாள் அதேபோல கரடி பழங்கள் பறிக்கச் சென்றபோது தனது பழமரங்கள் வெட்டப்பட்டிருப்பதைக் கண்டது. புறாக்கள் தங்கள் கூடுகளை கட்ட இடமின்றி பயந்து பறந்தன. இவை அனைத்தும் ஒன்று கூடின. இப்படியே விட்டால் நமக்கு வாழவே இடமிருக்காது என்றது கரடி கவலையுடன். அவன் இந்த மரங்களை வெட்டுவதால் மழை பெய்யாது, நாமெல்லாம் அழிந்து விடுவோம் என்றது காளை மாடு. உடனடியாக நாம் அரசர் சிம்மராஜாவிடம் சென்று முறையிட வேண்டும், அவர்தான் நம்மை காக்க வேண்டும் என்றது புறா. உடனே கரடி, காளை மாடு மற்றும் புறாக்கள் கூட்டமாக சென்று சிம்மராஜா அமர்ந்திருக்கும் குகையை அடைந்தன. அரசே, காடே அழிகிறது. துரைராஜ் என்ற மரவெட்டி தினமும் நூற்றுக்கணக்கான மரங்களை வெட்டி அழிக்கிறான். தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று 3 விலங்குகளும் சொன்னது. சிம்மராஜா அமைதியாக அவற்றின் பேச்சைக் கேட்டார். அவருடைய கண்களில் கோபமும் கவலையும் தெரிந்தது. அமைதியாயிருங்கள். இந்த காட்டை அழிப்பவன் ஒருபோதும் நிம்மதியாக வாழ முடியாது. அவன் தப்பித்து செல்ல முடியாத ஒரு பாடம் அவனுக்கு கற்பிக்கப்படும். இன்று இரவே என் திட்டத்தை செயல்படுத்துகிறேன் என்று உறுதியளித்தார். அடுத்த நாள் அதிகாலையில் துரைராஜ் வழக்கம்போல தான் கூடாரத்திலிருந்து மரங்களை வெட்ட சென்றான். அவன் ஒரு பெரிய மரத்தை வெட்ட தயாரான போது திடீரென புதர்களுக்கு நடுவிலிருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. சிம்மராஜா மறைந்திருந்து ஒரு பயங்கரமான கர்ஜனியுடன் அவனை நோக்கி பாய்ந்தது. சிங்கம் முழு கோபத்துடன் தன்னை பின்தொடர்வதை பார்த்த துரைராஜ் நடுங்கிப் போனான். இதுதான் சான்ஸ், இந்த காட்டு ராட்சதன் என்னை கொல்வதற்கு முன் ஓடிவிட வேண்டும் என்று தன் கூடாரத்தையும் மாட்டு வண்டியையும் தான் சம்பாதித்த பணப்பையையும் அங்கேயே போட்டுவிட்டு பின்னால் திரும்பி பார்க்காமல் ஒரே ஓட்டமாக ஓடினான். அவன் உயிர் பிழைத்தால் போதும் என்று வேகமாக பொதுமக்களின் ஊருக்குள் நுழைந்து தப்பித்தான். அதற்குப் பிறகு துரைராஜ் என்ற அந்த பேராசைக்காரன் ஒருபோதும் அந்த காட்டின் பக்கமே வரவில்லை. காடு மீண்டும் அமைதியானது. சிங்கராஜா வெற்றி பெருமிதத்துடன் கர்ஜித்தது. மற்ற விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியிலுள்ளன. விரைவிலேயே அந்த வெட்டப்பட்ட பகுதிகளில் புதிய மரங்கள் முளைத்தன. காடு முன்பை விட செழிப்பாக பச்சை பசேலென்று வளர்ந்தது. நீதி: இயற்கையை பாதுகாப்பதே நமது கடமை. பேராசை கொண்டு காட்டை அழித்தால் இயற்கை நமக்கு தண்டனை அளிக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன்.